மகர ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்த மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் காக்கக்கூடியவங்க. எடுத்த காரியத்த எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை குடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் தான் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மகர ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப, உங்களை குறை சொல்றதுங்கனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் தான் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? அப்படின்றதான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல இந்த 7 சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா கடந்த 4, 5 வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா, பெரிய பெரியதாக வந்த பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ராசினா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான். நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரைக்கும் முழுவதுமாகவே கடந்த காலகட்டங்கள்ல எந்த மாதிரி இருந்தீங்களோ, அது அப்படியே உங்களுக்கு தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அருமையாகவே உள்ளது. மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடவே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கக்கூடியவங்க தான் நீங்க. நீங்க என்னைக்குமே மத்தவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்க்க போறோம். ஏன்னா, இனி வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்களை பொறுத்தவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய முதல் மாற்றமே கடந்த காலகட்டங்கள்ல நிறைய இடத்துல அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்ல மகர ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க ஏத்துக்குவீங்க. இனிமேல் உங்களை எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம்தான். வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது சனி பகவானுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட முழு பலன்களுமே உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல முழுவதுமாகவே கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இந்த ஜூலை மாதத்தில் இருக்கிறதுனால, இந்த ஜூலை மாதம் வந்து மிகுந்த நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மகர ராசிக்கு பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு நல்ல பிசினஸ் நல்ல லாபம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முடியும். அற்புதமான விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல நடக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சியோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுனால, கடந்த காலகட்டங்கள்ல சரியான எந்த ஒரு பொருளாதார நிலைங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய
நாட்கள்ல உங்க தகுதிக்கு ஏற்ப நீங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் செய்ற எந்த சைடு நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு வாய்தா மேல வாய்தா போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த கேஸ் முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும். அதை பார்த்து நீங்க ரொம்பவே வேதனைப்பட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போகப் போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்கள்ல மகர ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமா சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய மகர ராசி ஆண்கள் திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல நம்ம கேரக்டர தப்பா நினைச்சிருவாங்களோ, அப்படி இப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள், எங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும். பிரித்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல இந்த 7 சரி மூலமாக காதல்ல அதிகமா தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்காரங்க தான். என்ன லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு பிரேக்கப் மூலமா அது ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. பையன் கேஸ்ட் வேற கேஸ்ட்டா இருக்கான், இல்ல வசதி இல்ல, ஏதோ ஒண்ணு சொல்லி அவங்களே வந்து கட்டுதளிச்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும்போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது. உங்க குடும்ப
குடும்பத்தில் கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இத நினைச்சு உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது. மகர ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டை மடங்காக கிடைக்கும். இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே முடியப் போகுது. ஏன்னா, நீங்க இப்போ போய் ஒரு மகர ராசிக்காரர்கள பார்த்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100 பேர்ட்ட கேட்டீங்கன்னா, அதுல 95 பேர் குறைந்தபட்சம் கடனாளியாகத்தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு 5 பேர் தான் கடன் இல்லாம இருந்திருப்பாங்க. எங்களால கடனையே கட்டியே முடிக்க முடியல சாமி. வட்டி மட்டும் தான் கட்டுறேன். எப்படியாவது இந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டா போதும். அப்படின்னு நெறைய நபர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள்ல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால, இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது, ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்ச அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருக்க போகுது. என்ன உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுக்கு துரோகிகளாகவும், எதிரிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு காலகட்டம்ன்றது இனி வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்கள்ல இருக்குது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடும் கொஞ்சம் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, உங்கள தேடி பார்த்தீங்கன்னா, உங்களை எப்படியாவது அழிச்சிரணும் அப்படின்றதுக்காக, உங்கள் வீடு தேடி வந்து ஒரு ஒரு மர்ம நபர் வரப்போகிறார். அவர் வேற யாருமே இருக்காது. உங்க கூட தெரிஞ்சவங்க தான் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்களாவோ இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான நபர்கள் இருக்கும் பட்சத்தில், அவர்களிடமிருந்து நீங்க விலகி இருப்பது மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.